ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்வாங்க, வெத்து சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், தண்ணி சாம்பார் அப்படின்வாங்க. காயெலாம் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு இது இப்படி தான் இருக்கும் சரிங்களா. வெறும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுதான் கிள்ளி போட்ட சாம்பார். உடனே வந்துடுவாங்க, வெறும் தண்ணி தான் இருக்குது சாம்பாரை காணோம் அப்படின்வாங்க. யோ, இதுக்கு பேர் தான் தண்ணி சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், வெத்து சாம்பார், இப்படி தான் இருக்கும் சாம்பார். நீங்கள் கோச்சிக்காதீங்க மக்களே, ஏன்னா எனக்கும் சில 4 அழகைங்கள் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் இப்போ ஓடியாந்துருங்க. எங்கேங்க தண்ணி மட்டும்தான் இருக்குது சாம்பாரை காணோம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நான் முன்னாடியே பதில் சொல்லிடுறேன். இது கிள்ளி போட்ட சாம்பார், தண்ணி சாம்பார்னால் இப்படி தான் இருக்கும் சரியா. முன்னாடியே நான் விளக்கத்தை கொடுத்துட்றேன். அப்புறம் நான் கழுவி ஊற்றுவாங்க. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். இதுக்கு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் கொஞ்சம் காரமாக பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, நான் அதை அன்றைக்கே பண்ணிட்டேன். திருப்பி எதுக்கு அப்படின்ட்டு பீட்ரூட் தான் பொரியல் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், தேங்காய். ஆமாம், இதை போட்டு பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. சமையல் ரெடி தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஆகவே எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல், சாதம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு மதிய சாப்பாடு சரிங்களா. யாரெல்லாம் சாப்பிட வரீங்களோ வாங்க எங்கள் வீட்டுக்கு சரிங்களா. பார்க்கலாம், பாய், டாட்டா. யோ, தண்ணி சாம்பார்னால் இப்படி தான் இருக்கும். உடனே திருப்பி வந்துடாதீங்கய்யா, தண்ணி மட்டும் தான் இருக்குது சாம்பார் காணான்ட்டு. ஏன் அப்படி மிஸ்ஸப் பண்ணுறீங்க? கமாட்டிக்கு மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னோடய அப்ரெண்டிஸ் மட்டும் தான். மக்களை யாரும் கோச்சிக்காதீங்க. எனக்கு வர சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். சும்மா நான் கலாய்ப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. பை, டாட்டா.